அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எப்பவும் போல் காலையில் சாப்பாடு மதியம் லஞ்செலாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு காலேஜ் அனுப்பிட்டேன். மதிய சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரில. சரி கடைக்கு போயிட்டு தேவையானது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த கீரை வாங்கியிருக்கேன், அப்புறம் சேப்பங்கிழங்கு, இந்த ரெண்டில் எதையாவது வச்சு இன்றைக்கி சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். டெய்லி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் தான் பண்ணி கொடுக்கும். அதுலேயும் ஆப்பிளுக்கு பதிலாக நெல்லிக்காய் போட்டு கேரட்டு பீட்ரூட் இதை வச்சு ஜூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாட்டு வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அது வந்து ரொம்பவே நல்லது. வெயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அது வாங்கிட்டு வந்து எதாவது ஜூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நாட்டு வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ணுறத விட கட் பண்ணி சும்மா சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு போல் வேறு ஏதாவது எனர்ஜியாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகா, தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடித்து வடிகட்டிக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நுர வர அளவுக்கு மோர் மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ நாட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பெரிய வெள்ளரிக்காய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நாட்டு வெள்ளரிக்காய் தான் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இனி பொறுமையாக இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய சமையலை ஆரம்பிக்க வேண்டியதான்.